யம்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட் லாஸ்ட் வந்துட்டு நம்ம மாஃபியாஸ் கிட்டனுக்கு வந்துட்டு போனஸ் பார்ட். ஸோ இது போனஸ் பார்ட் போடுற அளவுக்கு ஹிட் ஆகும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணலடா. பட் நிறையா பேர் வந்துட்டு போனஸ் பார்ட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அட் லாஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு நான் தரேன். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்கடா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. நான் ஐடியும் தரேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துட்டு கரெக்டாக வயனுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துட்டு தேங்கும் லில்லியும் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடையே வந்துட்டு நான் என் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து போகலான் தான். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே வயனும் எந்திரிச்சு நிற்கிறா. ஜங்குக் என்னடி ஜங்குக் ப்ளீஸ், நான் இன்னைக்கு போகலையா? எதை போகலையா? இங்கே பாரு, சொன்னது தான் போகிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இன்னும் வந்துட்டு மூஞ்சி ரொம்ப பாவமாக வச்சிட்ருக்கா. ஏய், நான் மாஃபியா சரியா? என்கிட்ட இந்த மூஞ்சிலாம் இதாகாது. ஒழுங்காக போய் கிளம்புற வழியை மட்டும் பாரு, ரொம்ப பண்ண போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துரத்தி விட்றான். ஸோ பையன் மட்டும் காலையிலேயே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருப்பா. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஜேகே வந்துட்டு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த இடத்துல வந்துட்டு ட்ராப் பண்ணுறான். ஏய் பாரு, ஒழுங்காக போனோமா படித்தோமா வந்தோமான்னு இருக்கணும். என்னாச்சும் பார்த்து பள்ளிகிறது இல்லை நான்சி கூட சேர்த்து சுற்றுறது, சாக்லேட் வாங்குறது, எவனாச்சும் ரோட்டில் போகிறவனெல்லாம் வம்பிழுத்துட்டுக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்டி, பார்த்துக்கோ சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அவ்வளோதானா? வேறு எதுவுமே இல்லையா? வேறு என்னடி வேணும்? போச்சு, எல்லாம் போச்சு. மாஃபியானா எப்படியோ இருப்பான்னு நினச்சேன். என் நேரம் உன்கிட்ட வந்து தெரிய மாட்டிக்கிட்டேன். என்னடி புரியல? என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் போய்க்கிறேன், நீ பார்த்து பத்திரமா வேலைக்கு போ. அது சரியா? ஒழுங்காக இருக்கணும் சரியா? நான் வந்துடுறேன் சாயந்தரம், அப்புறம் நானே வருவேன். நீ பெரிய மாதிரிலாம் கிளம்பி வர தேவையில்ல சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ வயனும் அங்கே நின்றுருக்கா காண்டில். ஸோ அப்போ நான்சியும் வயன் என்னடி ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டேன்? உண்மையை சொல்லு, என்ன மூஞ்சில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. உன் புருஷன் ஒன்று நல்லா வச்சு பார்த்துக்கிட்டானா? நொட்னோ. ஏன்டி உன் மாஃபியாடி, உன் மாஃபியாவே எனக்குடி திட்டுற? மாஃபியா கிழிச்சான். சரி எதுக்கு இப்போ இப்படி கோவப்படுற? ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அந்த நைட்டு வந்துட்டு ஜங்குக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஸோ அப்போ அவளும் வந்துட்டு ரூமில் உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். ஸோ அப்போ ஜங்குக்கும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு, நான் வேறு அவசரப்பட்டு உன் கழுத்தில் தாலி வேற கட்டி தொலைஞ்சிட்டேன். இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி தான், இல்லைனாலும் நீ எனக்கு பொண்டாட்டி தாண்டி. என்ன சொல்கிறது மட்டும் ஏழு, நடுவில் எல்லாம் பேசாத. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கா கரணத்தில் கை வச்சுட்டு. அப்போ ஜேகேயும் வந்துட்டு, அப்புறம் நமக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் வேணாண்டி இப்போதைக்கு. இதெல்லாம்னா எதுலாம்? எதுவுமே வேணாம். நீ ஸ்கூல் படிக்கிற புள்ள வேணாம் சரியா? நம்ம நார்மலாகவே இருக்கலாம்டி. உன்னை கல்யாணம் மட்டும் தான் பண்ணேன், ஆனால் நமக்குள்ளே எதுவும் இல்லை. எதுவும் இல்லையா? அப்புறம் இது கூட கல்யாணம் பண்ண? எதை டாவா? வாயெல்லாம் உடச்சிருக்கு பார்த்துக்கோ. நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ரெடி பண்ணேன்? நான் உன்னை லவ் பண்ணேன்டி. அது என்ன இல்லை என்னங்கிற? இரு, உனக்கு அப்போ இதெல்லாம் தெரியுமா? எதெல்லாம் தெரியுமா? இப்போ எந்த பற்றி கேட்டியே, அதெல்லாம் உனக்கு தெரியுமாடி? தெரியாதே, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாமல் தான் நீ பேசுனியா? ஐயோ, எனக்கு சீரியஸாக எதுவுமே தெரியாது ஜேகே. நம்பிட்டேன், நம்புகிற மாதிரி போய் சொல்லு சரியா? அப்புறம் இந்த வந்து வசறது தொட்டுறது அதெல்லாம் வச்சுக்கூடாது சரியா? நீ எப்போ முடிகிறியோ அப்புறம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம்டி, நமக்கு இன்னும் வயசு இருக்குது சரியா? ஜேகே என்னங்கிற? ஒன்றும் சரி, நீ எப்படி இங்கே படுத்துக்கிறியா இல்லை ரூம் வேறு ஏதாச்சும் தட்டா? அட்லீஸ்ட் இதே ரூமில் தூங்கி தொலைகிறேனே. சரி, நடுவில் எப்படி தலைகாணி ஏதாச்சும் போட்டுக்கலாமாடி? ஏதோ போட்டு தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் படுத்துடுறா. ஸோ இந்த சைடு ஜேகேக்கும் சிரிப்பு வருது. அவனும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து படுக்கிறான். சரி, ஒன்று பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு, வா நம்ம நான் கட்டி மட்டும் பிடிச்சிக்கலாண்டி. ஒரு மாதிரி வேணாம் போடா. எதை
போடாவா? ஏய் மாஃபியாடி. ம் மாஃபியா கிழிக்குது. இது கிழிக்குதா? கொஞ்சமாச்சும் மரியாதை குடுறி. என்னடா உனக்கு இது திருப்பிட்டாவா? ஸோ ஏண்டி வெளியே போய் இப்படி பேசி தொலைஞ்சிடாதடி. என் மான மரியாதையில் என்னடி ஆகுறது? அது கிடக்குது போ. உனக்கு இருக்கும்ல, உனக்கு ஏன் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா இழுத்து வச்சு ஹக் பண்ணிட்டே தூங்குறான். இங்கே பாரு, நான் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜில் எடுத்துக்கூடாது சரியா? ஆமாம், உன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துட்டு தான் மறுவேளை நான் பார்ப்பேன். அடங்குடி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடை வந்துட்டு நம்ம நான்சிக்கா சிரிப்புலாம் தாங்க முடியல, விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. ஏன் நீ ஏதோ கனவுல கண்டியே மாஃபியானா அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, டார்க் ரொமான்ஸாக இருப்பாங்கன்னு நல்லா வச்சு செஞ்சானா அவன் புருஷன். இங்கே பாரு, நான் ஆல்ரெடி காண்டில் இருக்கேன், நீ என்னை எச்சா வேற காண்டாக்காத. நான் சரி நான் எதுவும் பண்ணலாமா? உன் புருஷனே ஒன்று தரமாக வச்சு செஞ்சுருக்கான், நான் என்னத்த பண்ணேன்? நான்சி அவ்வளோதான், நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்படியே அந்த டேவும் அப்படியே ஒரு 1 வீக்கும் போகுது. ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. பட் அவனாலையும் சுத்தமாக முடியாது. பட் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பான். இந்த சைடு வந்துட்டு நம்ம ஆளும் வந்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் பிடிச்சி அவனை நோண்டுறது, ஏதாச்சும் பண்ணுறது அப்படியே பண்ணிகிட்ருப்பா. ஸோ அப்படியே ஒரு ஃபைன் டே வந்துட்டு மார்னிங் ஜங்குக்கு காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அவன் இன்னும் அறக்க பறக்க கிளம்பிகிட்ருக்கா. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் சீக்கிரமாக எழுப்பி விட்டானா, அவன் மட்டும் நல்லா கிளம்பிக்கிறான். ஒரு அக்கறை இருக்கா? கேட்டால் என்ன சொல்லுவான், உன் வேலையை நீ தாண்டி பார்க்கணுங்கிறான். இதுக்கடா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புலம்பிகிட்டே போவா. ஜங்குக்கும் இப்போ நீ வரியா இல்லை நான் உன்னை விட்டுட்டு போட்டா என்ன சொல்கிறேன்? வரேன் ரொம்ப பண்ணாத. இல்லை கேட்கலடி, என்னடி? ஒன்றும் இல்லை ஜங்குக், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காரில் ஏறி உட்காந்துக்கிறா. உனக்கு வேறு வேலையே இல்லையாடி, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் லேட்டாக கிளம்பியா? நான் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு நானும் ரெடி ஆகணும், உன் பையனுக்கு சாப்பாடு வைக்கணும், பால் வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குல்ல ஜங்குக். இதில் உனக்கு வேறு சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் போவேன், ஆனால் நீ என்ன சமைக்க விட மாட்டேன். தெரியுதுல்ல, அப்போ கூட உன்னால் சீக்கிரமாக கிளம்ப முடியாதாடி? சரி. ஸோ அவளும் அவனை கலாய்ச்சிட்டு அப்படியே இந்த கார் ஃபுல்லாக வந்துட்டுருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு எப்பவும் போல் அவளை இறக்கி விட்டுறான். ஸோ இந்த டைம் வந்துட்டு அவனும் கீழே இறங்கிக்கிறான். பாரா இன்னொரு அதிசயம்னு மாஃபியாவுக்கு பாசம் வந்துருச்சா? பாசமும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, கால் வலிக்குதுடி, அதான் இறங்கினேன். உனக்காகலாம் ஒன்றும் இறங்கலை சரியா? பார்த்து பத்திரமா உள்ள போ சரியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வயனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறா. நில்றி, இங்கே வா. இங்கே வா. எதுக்கு ஜங்குக்? வா, கேள்விலாம் கேட்காத அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனும் போய் முன்னாடி நிற்கிறா. ஸோ அவன் நல்லா இழுத்து வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். போ கிளம்பு. போதுமா? இன்னும் 2 minutes ப்ளீஸ். போதும் கிளம்புடி. ஜங்குக் ப்ளீஸ் 1 minute. கிளம்புன்னு ப்ளீஸ் ஜங்குக், வெறும் 1 minute ஜங்குக். 1 minuteலாம் இல்லை, நீ கிளம்புடி. இதுதான் உங்ககிட்ட ஒரு மயிரை நான் காமிக்க மாட்டேன், கிளம்பி தொலைடி, நச்சரிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி போய் கார் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே சிடுமோஜிவாயா அப்படி. ஸோ அவளும் அவனை கலாய்ச்சிட்டு அப்படியே இந்த கார் ஃபுல்லாக வந்துட்டுருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு எப்பவும் போல் அவளை இறக்கி விட்டுறான். ஸோ இந்த டைம் வந்துட்டு அவனும் கீழே இறங்கிக்கிறான். பாரா இன்னொரு அதிசயம்னு மாஃபியாவுக்கு பாசம் வந்துருச்சா? பாசமும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, கால் வலிக்குதுடி, அதான் இறங்கினேன். உனக்காகலாம் ஒன்றும் இறங்கலை சரியா? பார்த்து பத்திரமா உள்ள போ சரியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வயனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறா. நில்றி, இங்கே வா. இங்கே வா. எதுக்கு ஜங்குக்? வா, கேள்விலாம் கேட்காத அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனும் போய் முன்னாடி நிற்கிறா. ஸோ அவன் நல்லா இழுத்து வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். போ கிளம்பு. போதுமா? இன்னும் 2 minutes ப்ளீஸ். போதும் கிளம்புடி. ஜங்குக் ப்ளீஸ் 1 minute. கிளம்புன்னு ப்ளீஸ் ஜங்குக், வெறும் 1 minute ஜங்குக். 1 minuteலாம் இல்லை, நீ கிளம்புடி.
இதுதான் உன்கிட்ட ஒரு மயிரை நான் காமிக்க மாட்டேன், கிளம்பி தொலைடி, நச்சரிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி போய் கார் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே இரு சிடுமஜுவாயா அப்படி. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ இன்னும் தூங்கி எந்திரிக்கிறா. ஸோ சைடில் பார்த்தா ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவளும் எந்திரிக்கிறேன்னு பேரில் எந்திரிச்சு ஜங்குக் மேலேயே போய் விழுந்துருவா. ஐயோ கொல்றாளே, ஏய் சனியனே காலங்கத்தில் எதுக்குறே மேலே வந்து படுக்கிற. ஐயோ ஜங்குக் சாரி ஜங்குக், நான் பார்க்கல. கண் எங்கே இல்லைனா அப்புறம் என்னத்தை நீ பார்த்து கேச்சு, ஏன்டி இப்படி சாவடிக்கிற. சாரி ஜங்குக், சாரி. ஒரு அளவு பட்ரி, எங்கடி போகிற, இன்னைக்கு லீவு தானே. ஏண்டி எப்போல்லாம் ஸ்கூல் இருக்கோ அப்போல்லாம் எந்திரினா எந்திரிக்காமல் என் உசுரை போட்டு வாங்கிட்டு இப்போ என்னத்துக்கடி எந்திரிச்ச. ஜங்குக் காலையிலே திட்டாதடா. இதை ஒன்று சொல்லிடு, காலையில் திட்டாத, மதியம் திட்டாத, நைட்டு திட்டாத, எச்சி படு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க வைக்கிறான். ஸோ அவளும் அப்படியே மேலே பார்த்துட்ருக்கா. ஏய் தூங்கேண்டி, எனக்கு தூக்கம் வரல, நீ போவா. ஏய் என் வீட்டுக்கு வந்துட்டு நீ யாரு போன்னு சொல்ல. உன் பொண்டாட்டி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தாண்டி நீ இந்த வீட்டில் இருக்க. தெரியுது, இல்லைன்னா தான் இப்போது துரத்தி விட்ருப்பியே. என்னடி கேட்கல. ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட ஃபோனும் ரிங் ஆகுது. வந்துட்டானுங்கல்ல, எவனை ஒருத்தனை வெட்டி சாச்சிட்டேன்னு போய் அவனுங்களே குடும்பம் நடத்து, என்ன எதுக்கு தான் கட்டிட்டு வந்தியோ. எதை புரியலடி. என்னடி. ஒன்றும் இல்லை ஜங்குக், ஃபோன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு அப்படின்னு அவளும் கலாய்ச்சிட்ருக்கா அவனை. நீ சரியான ஸ்பாயிலர்றான் பைத்தியக்கார பையன், எப்போ பார்த்தாலும் இப்படியே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிகிட்டு இருக்கான். அந்த அவளும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் அப்போ ஷேடோவை பார்த்துட்டு, ஷேடோ போய் உங்கள் அம்மா கூட இங்கே இரு. அப்புறம் நான் வந்துடுவேன் சரியா, ரொம்பலாம் ஆடிட்டு சுற்றிட்டுலாம் இருக்காத, அப்புறம் வெயிட் பண்ணாத, என்ன எதுன்னு தெரில, பார்த்துட்டு வரேன். ஜங்குக் இப்போ தான் மார்னிங் ஆகுது, அதுக்குள்ளே போறியா? இன்னைக்கு லீவு தானே, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் கூட இருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு சொன்னால் புரியாதுடி. என்ன புரியாது? அதெல்லாம் எனக்கு புரியும். நீ ப்ளீஸ் ஜங்குக், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் கூட இரு. என்னை இப்படி எப்போ பார்த்தாலும் தனியாக விட்டுட்டு போகிறேன். சரி நான் கூடவே வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பெட்டில் ஏறி நின்றுருக்கா. இப்போ எதுக்கடி மேலெல்லாம் ஏறி நிற்கிற, இறங்கடி கீழே. முடியாது, நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, அப்போ தான் நான் இறங்குவேன். முடியாதுடி, நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் ஐயோ என்னடி, இங்கே பாரு, நீ அந்த வேலைக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டேன். எது சரிப்பட்டு வர மாட்டேனா? யார், நானா? இல்லை உங்கள் அப்பா. இறங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெட்லேருந்து அவளை கீழே இறக்கி விடுறான். இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க காலங்கத்தால்? எனக்கு தனியாக விட்டுட்டு போகிறேன். சரி அதுக்கு நானும் கூட வரேன். நீலாம் அங்கே வரக்கூடாது. ஏன்? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடி, நீ வேற சின்ன பொண்ணு. நான் உனக்கு சின்ன பொண்ணு இல்லை, போடா. போடாவா? அப்படியே வாயிலே போட்டேன்னா. ஜங்குக் யாரு நீ, நச்சரிக்காதடி, வேலை இருக்குடி. போய் அதே பாரு. போய் அதே பாரு போ. தெய்வமே தயவு செஞ்சு புலம்பி தொலையாத. நீ போ, நீ தனியாக விட்டுட்டு போகிறல்ல. நான் எங்கடி தனியாக விட்டுட்டு போகிறேன், அதான் உன் பையன் இருக்கான்ல, அப்புறம் என்ன. அவன் இருக்கான், என்னன்னாலும் நீ வேணும்ல. சரி 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 நான் வேணா நாளைக்கு ஃபுல்லாக அவன் கூடவே இருக்கேன் சரியாடி. ப்ராமிஸ்? கண்டிப்பாக இருக்கேன்டி. நீ ப்ராமிஸ் பண்ண, நான் அப்போ தான் நம்புவேன். சரி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஃபிங்கரை காமிக்கிறா. ஸோ அவனும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்போ அவளும் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் ஹக்காச்சு பண்ணிட்டு போ. ஹக்கா அதெல்லாம் தப்புடி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஸோ அவளும் அங்கேயே கை கட்டி நின்றுருக்கா. ஸோ அவனும் திரும்பி வந்துட்டு எப்படி இல்லை எனக்கு புரியல, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போதும் என்னடி போதும், ஒரு வாரம் ஆச்சுடி. எப்பெல்லாம் கேட்குறானோ அப்பெல்லாம் தராத, இப்போ மட்டும் தான், போடா. எதை போ.
ஸோ அப்படியே நைட்டும் ஆகுது. வயனும் ஷேடோவும் வந்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் உள்ளே வரான். ஸோ ஷேடோ அவ்வளோதான் வயன் மடியை விட்டு ஜங்கு கிட்டே போய் ஜங்கு கால் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வயனும் நல்லா க்யூட்டாக உட்காந்துட்டு, என்ன மிஸ் பண்ணியா? எதை? என்ன மிஸ் பண்ணியா? பண்ணனே வச்சுக்கோடி. ஆஹா, அப்போ நீ ஒத்துக்கிறியா? ஏதோ ஒரு அளவு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷேடோவை தூக்கிக்கிறான். நீ ஏன் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் இப்படி உருன்னே வச்சிட்ருக்க? நீ என் புருஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சமாச்சு சிரிக்கலாம்ல. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்துடி, நான் இப்படி இருந்தே பழகிட்டேன். ஆனால் முன்னாடி இப்படி வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாண்டி இருக்குது. அப்புறம் ஏன்டா நடிக்கிற? இன்னொரு வாட்டி டான்னா ஏன் இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிடும் பார்த்துக்கோ. அப்படியாடா? சரிடா. என்ன கலாய்க்கிறியா? சரி சரி சரி, நான் கலாய்க்கலாம் இல்லை. ஒன்றும் இல்லை. இல்லை புரியல. ஒன்றும் இல்லை. என்னடி ஒன்றும் இல்லை? எதுவும் இல்லை. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போயிடுறான். ஸோ அவளும் ஸ்டில் அந்த டிவியே உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஸோ ஷேடோவும் அவன் மடியிலே இருப்பாள். ஸோ ஜங்குக் திரும்பி வந்துட்டு அவனும் உட்கார்றான் அவள் பக்கத்தில். ஸோ ஷேடோவும் எழுந்திரிச்சு போய் ஜங்குக் கூட உட்காருது. என் நேரம் அவன்லாம் உட்காடுறான், நான் தான் உட்காரல. என்னடி புரியல? படத்தில் சொன்னேன், அந்த படத்தை பார்த்தியா நீ? அதுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதும் நல்லா தாண்டி இருக்கு, நல்ல படமா. ஐயோ கொல்லாதடா, இப்படியும் சொல்லு அப்படியும் சொல்லு, போடா நீ. இன்னொரு வார்த்தை டான் என்ன எதால் அடிப்பேனே தெரியாது. சரி சரி போடா ஜங்குக்கு. உனக்கு கொழுப்படி ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக் ஜங்குக் என்ன இப்போ என்னங்கிற? அது மட்டும் கட்டி பிடிச்சிருக்க? எது? உன் பையன் மட்டும் கட்டி பிடிச்சிருக்கான்? அவன் உட்காந்துருக்காண்டி. அப்போ நான் என்ன? நீனு போடா, ஒன்றுன்னா வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புலம்பிகிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இன்னும் சோஃபாவில் உட்காந்துருப்பா. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் ஜங்குக்கா கூட இருப்பான்னு நினச்சிட்டு. ஸோ ஜங்குக்கா இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு வரான். ஜங்குக் நம்ம வெளியே போகிறோமா? நான் இது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. வெளியே போகிறோமா? இல்லடி வெளியே போகிறேன். இல்லை புரியல. அது வந்து சாரிடி, எனக்கு அதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை வந்துடுச்சு. ஜங்குக் ஆனால் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ஆமாம் பண்ணேன், இல்லைன்னு சொல்லடி. இருந்தாலும் வேலை முக்கியம்ல, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன். நீ அதெல்லாம் பிடிச்சிட்ருக்காது என்ன? பாட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அவளும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருப்பா. ஸோ அப்போ அவள் ஃபோன் எடுத்துகிட்டு ஜங்குக்கும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் நீ இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் மடியிலையும் வந்துட்டு ஷேடோ போட்டு, இங்கே பாரு உங்கள் அப்பா இப்போ கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், உங்கள் அப்பா என் ப்ராமிஸையும் பிரேக் பண்ணிட்டான், எப்படி ஒரு நெஞ்சுக்கார அப்பனா இருக்கான்னு போகிறேன் வேணாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கும் ரிப்ளை பண்ணுறான். வேலை பார்த்துட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிப்ளை பண்ணுறான். ஸோ வேணுங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலே பண்ணிடுறா. இப்போ இருக்கிறீ கூப்பிட்ட? அது வந்துட்டு ஒன்றும் இல்லை ஜங்குக், ஷேடோக்கு வந்துட்டு உன் கூட விளாட்ணுமாம்மா. அவன் வந்துட்டு என்னோடய குடலையும் எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதுதான் அவனுக்கு வந்துட்டு இன்னும் நீ வேணுமாம்மா. எதை? இல்லை எனக்கு புரியல. ஷேடோவை நான் வேணுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஷேடோட ஃபோனுக்கு கொடுக்குறா. ஸோ அதுவும் மியோ மியோன்னு கத்திகிட்ருக்கு. இங்கே பாரு, எனக்கு இப்போது டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நீ ஃபோனை வை. ஜங்குக் சரி அட்லீஸ்ட் வீட்டுக்கு சீக்கிரமாகவே வா. சரி நான் வர ட்ரை பண்ணுறேன், நீ வை. சரி 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 லவ் யூ. லவ் யூ ஜங்குக் 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 கிஸ் கிஸ் கிஸ். இங்கே பாரு, இதோட நிறுத்திக்கோ, இல்லை நீ தாண்டி ரிக்ரெட் பண்ணுவேன். பரவாயில்ல ஃபோனில் தானே பாரு, அதையாச்சும் தந்து தொலையண்டா. திருப்பி வாடா போடாங்காத, அவ்வளோதான் பார்த்துக்கோ. முதல்ல நீ ஃபோனை வை, இங்கே எல்லோரும் இருக்காங்க. கூட இப்போ நீ மட்டும் வைக்கலை, அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நீ தருவியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு. ஐயோ சாவடிக்கிறாளே, இரு தரேன்.
போதுமா? எனக்கு இப்படிலாம் வேணாம். ஏய் சாவடிக்காது என்ன. ஸோ அப்படியே நைட்டும் ஆகுது. அவன் இன்னும் உள்ளேருந்து ரொம்ப டயர்டாக எழுந்திரிச்சு வரா. ஸோ வந்துட்டு நல்லா தூங்கியிருப்பா. ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கா. டைமையும் பார்க்குறான். பாரு இப்போ வரைக்கும் அவங்க அப்பா வரல. கேட்டால் வேண்டாங்குவான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததே மறந்துட்டான். இருந்தாலும் ஷாடோ உங்கள் அப்பா ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜங்குக்கு பற்றி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ கரெக்டாக ஜங்குக்கும் உள்ளே வராரு. ஏய் என்ன பண்ணிருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமாம் நீ என்ன பண்ண? நீ ஜங்குக் நான் என்ன பண்ணேன்? இரு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கோட்லாம் கழட்டி வச்சிட்ருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு சோஃபாவில் உட்காடுறான். இங்கே வா. என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணலையாடி? இல்லையே நான் எதுவுமே பண்ணலையே. மகளே நீ தப்பிச்சிட்ருக்கேடி. நீ என்ன நினச்சிட்டு என்னை எதுவும் பண்ணதில்லையா? அதுனா பாரு நானே ஒரு அளவில் தான் இருப்பேன். அதையும் போட்டு நோண்டிகிட்டு இருந்தேன்னு வையேன் அவ்வளோதான். உன் லக்கம் என்னமோடி எனக்கு வேலை வந்து தொலையுது. இல்லைன்னா வையேன் என்னமோ பண்ணிடுவேண்டி. என்ன பண்ணியிருப்பேன்? முடிச்சு விட்ருப்பேன். ஜங்குக் என்னங்கிற கேட்கலையா? ஒன்றும் இல்லை. நல்ல இளவு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருக்கான். ஸோ அப்போ ஷேடோவும் ஜங்குக்கிட்ட போய் விளாண்டுருக்கோம். ஸோ அவனும் இப்போது ஜங்குக்கு என்னை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, நான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? எதை போகலான்ருக்கியா? இல்லை நீ போகக்கூடாது. ஏன்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கள் மொத்த ஸ்கூலும் போகுது, நான்சியும் வருது, அது ஒரு சீனியராக தான் வைக்கிறாங்க. ப்ளீஸ் நான் போயிட்டு வரேனே. இல்லை போகக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இது ஸோ அவ்வளோ அவன் பின்னாடியே போய் கெஞ்சிகிட்டு இருப்பான். பட் அவன் கொஞ்சம் கூட இறங்குற மாதிரியே இல்லை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் அவன் வந்துட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறா. ஹலோ சொல்லு என்னாச்சு? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? பாடி கார்டு தான் வந்திருப்பான், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சொல்லு என்னாச்சு? வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையா? அதெல்லாம் வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு தான் ஜங்குக் பார்ட்டி இருக்குது. ஏய் இதை பற்றி தான் நான் நேற்று நைட்டே சொன்னேன்ல, போகக்கூடாதுண்ணா போகக்கூடாது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், இது வெறும் ஒரு மணி நேரம் தான் ஜங்குக். நீ திருப்பி வரத்துக்குள்ளே நான் வந்துடுவேன். இங்கே பாரு, அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. போகக்கூடாதுண்ணா போகக்கூடாது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஏய் போகக்கூடாதுண்ணா போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். நீ மட்டும் என் ப்ராமிஸை பிரேக் பண்ணல, நான் மட்டும் ஏன் உன் பேச்சை கேட்கணும்? நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடியாக ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த சைடு வந்துட்டு அவளும் ரெடி ஆகிட்டு கரெக்டாக வெளியே வரா. ஸோ நான்சியும் இருக்கா. ஹே வாம்மா புது பொண்ணு, எப்படி இருக்க? ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏய் இரு, நீ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கதும் புருஷன் பார்த்தானா? ஸோ அப்போ தான் அவன் இன்னும் கீழே பார்க்குறா. லைக் அவன் வந்துட்டு ஒரு டைட் பாடி கார்ன் மாதிரி தான் வேர் பண்ணியிருப்பா. அவன் வீட்லேயே இல்லடி. எது வீட்டில் இல்லையா? அப்போ நீ ஜங்குக்கிட்ட சொல்லலையா? இல்லை சொல்லிட்டியா? நான் எங்கே சொன்னால் அந்த நாள் விட மாட்டேங்கிறான், போகக்கூடாதுங்கிறானா? ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ பொதுவாக உன் புருஷன் பேசுறது தான் கேட்கணும், அதனால நீலாம் வராத. ஏன் இப்படி பண்ணுற? வெறும் ஒரு நைட்டு தானே, அதுவும் வெறும் ஒரே 1 மணி நேரம் தானே, ஒன்றும் ஆகாது, நான் வரேன். இங்கே பாரு, ஜங்குக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகும், நீ வீணாக மாட்டிக்காத. பரவாயில்ல, நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அவனை, நம்ம போகலாம். வெயிட் பண்ணு, ஷேடோவும் என் கூட வரும். எது ஷேடோ வருதா? ஷேடோ எதுக்கு? அதுவும் வந்து எடுத்துக்கலாம். நான் போயிட்டேன்னா ஷேடோ தனியாக இருக்கும், அதனால எப்படின்னு லேட்டாக தான் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அவளுக்கு ஜங்குக்கு வந்துட்டு அன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்திருப்பார். ஸோ அவரும் வீடு ஃபுல்லாக தேடிட்டுருப்பார். பட் அவள் அங்கே இருக்கவே இல்லை, ஷேடோவும் அங்கே இருக்காது. ஸோ அவ்வளோதான், ஜங்குக்குலாம் தலைக்கு ஏறிட்டுருக்கு. ஸோ அவனும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போவான். ஸோ அவனும் அந்த பார்ட்டி போய் ஃபுல்லாக தேடிட்டுருக்கா அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வந்துட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் நல்லா ஜாலியாக ஆடிட்டுருப்பா. ஸோ கீழே வந்துட்டு ஷேடோவும் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவளும் நினச்சி செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ ஜங்குக்கும் லைட்டாக ஸோ இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு போய் ஒயன் பின்னாடியே நிற்பான். ஒயன்
நான்சி, எனக்கு ஏன் ஜங்குக் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்காதுல்ல. அ அது வந்து ஒயன். ஸோ நான்சி வந்துட்டு ஜங்குக் வந்து இதை பார்த்துருப்பா. ஸோ அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏய், நீ ஏன்டி இப்படி பார்த்துட்ருக்க? சரி விடு, அது ஏதோ ஒரு கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக் வந்துட்டு விடுறதா இல்லை. ஸோ கை பிடிச்சி பின்னாடி திருப்புறான். ஜங்குக், நீ நீயா? உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன் வராதன்னு? என் பேச்சை கேட்டியாடி? ஜங்குக், நான் அது வந்து வந்து இல்லை, என்ன நினச்சிட்ருக்க? இல்லை, நீ என்ன நினச்சிட்ருக்க? உன்னை யாரை கேட்டு நீங்களாம் வந்த முதல்ல? நீ வா கிளம்பலாம். ஜங்குக், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவகிட்ட ரொம்ப க்ளோஸில் போகிறான். ஜங்குக், நீ ரொம்ப க்ளோஸில் வர. நீ சொன்னல நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு. சொன்னேன்டி, இதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ என்னால் கீப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறா. அப்படியே காரில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறா. ஜங்குக், இங்கே பாரு, எதுவும் பேசாத, வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக காரெல்லாம் ஓப்பன் பண்ணுறா. ஷேடோவை கொடு. எதுக்கு? ஷேடோவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவே அவள் கையிலேருந்து வாங்கிக்கிறான். என்ன பண்ண போகிற? உனக்கும் சரி உன் பையனுக்கும் சரி திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பண்ணல. அவன் வந்துட்டு பேக் சீட்டில் மட்டும் ஷேடோ உட்கார வச்சு அவளுக்கும் டோர் ஓப்பன் பண்ணி உட்கார சொல்கிறான். ஜங்குக், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வீட்டுக்கு. ஜங்குக், ஏய் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காரில் எதுவும் தெரியாத மாதிரி ஏறிக்கிறா. ஸோ அந்த மொத்த ரைடுமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வைனும் வந்துட்டு ஜங்குக்கும் இருக்கியா? அப்போ அவன் எதுவுமே பேசல. அவன் ஸ்டில் அப்படி தான் கார் ஓட்டிகிட்ருக்கான். ஜங்குக், அவாய்ட் பண்ணுறியா? ஸோ அவனும் வந்துட்டு பார்க்குறான். நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போன? எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்? ஜங்குக், நான் விட்டுட்டுலாம் போனேன். நான் ஜஸ்ட் பார்ட்டிக்கு. நான் போவேன். நான் எதுக்கு போனேன்? ஜங்குக், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவனும் வந்துட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்துறான். என்னாச்சு? எதுக்கு இப்போ காரை நிறுத்தினேன்? ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏண்டி என்னை இப்படி சாவடிக்கிற? ஒரு நிமிஷத்தில் நான் என்னெல்லாம் யோசிச்சேன்னு தெரியுமாண்டி? ஏண்டி? ஜங்குக், நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, நான் மாஃபியா, என் வேர்ல்டு எப்படின்னு. எப்போவுமே பெரிய மாதிரி பேசிகிட்டு இருப்பேன்ல, மாஃபியானா தெரியும் நொட்டோன்னு. இப்போ மட்டும் என்னடி? ஏண்டி அந்த இடத்துல வேறு எவனாச்சும் பார்த்துருந்தா, இல்லை அந்த இடத்துல நீ போனதே வேறு ஏதாச்சும் ஒரு இடமா இருந்தா என்னடி பண்ணியிருப்ப? சொல், என்ன பண்ணியிருப்ப? இங்கே பாரு, எனக்கு தான் ஒன்றும் ஆகலை. இல்லை இங்கே பாரு ஜங்குக், நான் நல்லா தான் இருக்கேன். காண்டேத்தாத போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டேரிங்கையும் நல்லா போட்டு அடிக்கிறான். ஜங்குக், என்ன? அப்படி ஆனாலும் நீ என்ன பார்த்துக்கிறக்கில்ல, நீ தான் என்ன காப்பாற்றுவேன்ல ஒரு ஹீரோ மாதிரி. இங்கே பாரு, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், விளாடாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எதுவும் பேசலை, தலையை மட்டும் குமிஞ்சிக்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு ஜங்குக்கும், தயவு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த மூஞ்சியை மட்டும் அப்படி வைக்காதடி, பார்க்க முடியல. நிஜமா? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து வச்சு நல்லா ரொம்ப வெறியோடு உட்காந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். போதும் போதும் போதும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதெல்லாம் எத்தனை வாட்டிடி சொல்கிறது? ஏன்டி இப்படி பண்ணுற? சாரி, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் ஸோ இன்னும் வந்துட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜங்குக் இல்லை ஜங்குக், நீ இன்னுமா கோவத்தோடு இருக்க? பட் அவன் எதுவுமே பேசலை. அவள் பாட்டுக்கு உள்ளே போகிறான். குழந்த மாதிரி பண்ணாத ஜங்குக். அவன் வந்துட்டு அப்போ கூட பேசுகிற மாதிரி இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போய் அவன் பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்ருக்கான். அங்கே ஒருத்தி இருக்கிறதாவே அவன் நினச்சிக்கல.
ஜங்குக் ஜங்குக் இப்படிலாம் பண்ணாத. பட் ஸ்டில் அவன் எதுவுமே கண்டுக்கல. ஸோ அவளும் வந்துட்டு அவன் முன்னாடி போய் வந்துட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. ஹலோ என் புருஷா, இங்கே பாடுறா, நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்டா. ஜங்குக் சரி சாரி. அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு ரூம் போகிறான். ஸோ அப்போ வயனும் வந்துட்டு அவன் பின்னாடியே போய் நல்லா ஹக் பண்ணிக்கிறான். சாரி, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். போய் தூங்கு போ. போய் தூங்கு போ. ஜங்குக் போய் தூங்கு ப்ளீஸ். போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வயனும் விடுவா. ஸோ அவளும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஜங்குக்கு நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருப்பாள். பிடிச்சிட்டேன். என்ன பண்ணுற தள்ள. சாரி சொன்னால இருந்தும் நீ என்ன இக்னோர் பண்ணுறியா? நீ தள்ள ப்ளீஸ் 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 பேசு ஜங்குக். நீ என்ன நினச்சிட்ருக்க? அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வேற போட்டுட்டு, அதுவும் என் பேச்சை மீறி நீ பார்ட்டி போயிட்டு வந்துருக்க. உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கும். இதெல்லாம் நான் கொடுக்குற இடம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஜங்குக் பேசு. போடி காண்டேத்தாத. நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சத்தியமாக பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? மாட்டேன். அப்படியா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் உன் பேச்சு மட்டும்தான் கேட்டுப்பேன். நான் இனிமேல் உன்னை டார்ச்சரும் பண்ண மாட்டேன். நீ ஆஃபீஸ் போகும்போது நான் கால் பண்ண மாட்டேன், டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன், மீட்டிங்கில் இருக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டேன், நைட்டு தூங்கும்போது ஹக் பண்ண மாட்டேன். நிறுத்துடி. அப்புறம் வந்துட்டு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஷேடோ கூட வச்சு வம்பிழுக்க மாட்டேன். நிறுத்துடி. ஸோ அவன் வந்துட்டு நிறுத்துகிற மாதிரியே இல்லை. அவள் கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இழுத்து வச்சு நல்லா கிஸ் பண்ணுறான். உன்னை தான் நிறுத்துன்னு கேட்டியா நீ? நீ ஏதோ பவுண்ட்ரியெல்லாம் போட்டிருந்த. பவுண்ட்ரியா? கல்ச்சர்லாம் மாடி. நீ என்ன கேட்ட? மாஃபியானா டார்க் ரொமான்டிக்காக இருப்பாங்கன்னு தானே? அடி நான் உனக்கு கம்மிட்டா மாஃபியானா எவ்வளோ டார்க்காக இருப்பாங்கன்னு. ஜங்குக் நானும் ரொம்ப போட்டேன்டி. ஆனால் உனக்கும் எப்படி தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காத. தெரிஞ்சே நீ இப்படி நடிக்கிறேன்னா தெரியாமல் இருந்தாலாம். சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிக்கிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிற? உனக்கு சொர்க்கத்தை காமிக்கிறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை தூக்கிட்டு போகிறான். ஜங்கு 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 வேணாம் ஜங்கு. இதை என் பேச்சு கேட்காம போனேன்ல, அப்போவும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டப்பவும் யோசிச்சிடணும்டி. பெரிய இவ மாதிரி போனேன்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும்ல. நீயும் நானடா என் ப்ராமிஸை பிரேக் பண்ண. அதுவும் இதுவும் ஒன்றா? எனக்கு ஒன்று தான். கிளிக்கிடு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறா. ஸோ நான் இதோடய வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு முடிச்சுக்கிறேன்டா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சும்மா ஒரு ரேண்டமாக தாண்டா எழுதினேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்கடா. இன்ஸ்டாலேயே ஃபாலோ பண்ணுங்கள். See you soon. டாடா, டேக் கேர்.